அப்ப நீங்க சந்தோஷப்படணும், உங்களுடைய துக்கம் நீங்க மகிழ்ச்சி அடையணும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி இன்றைக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய சஞ்சலத்தை நீக்கி உங்களை மகிழ பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய விருப்பமே நீங்க சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதுதான். மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் விடுதலையின் செய்தி என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகளின் நிமித்தம் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எங்கு சென்றால் சமாதானம் கிடைக்கும் என்று பல இடங்களில் சமாதானத்தை தேடியும் மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதிருங்க. உங்கள் சமாதானத்தை பாதிக்கும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை மாற்றி மெய்யான சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையோடு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். என் பிள்ளைகளே, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். வெளியில சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் துக்கப்படுத்தலாம். வியாதியினாலே உண்டான துக்கமாய் இருக்கலாம், ஒரு பிரச்சனையினால் உண்டான துக்கமாய் இருக்கலாம், ஒரு தேவை நிமித்தமாய் உண்டான துக்கமாய் இருக்கலாம், ஒருவேளை பரிகாசங்கள், அற்பமான பேச்சுகள், மனிதருடைய காயப்படுத்துகிற வார்த்தைகள் அதனால் உண்டான துக்கமாயிருக்கலாம், அல்லது இழப்பினால் தோல்வியினால் உண்டான துக்கமாயிருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய சந்தோஷத்தை பாதித்திருக்கிறது. உங்களுக்குள்ளே ஒரு துக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது. எல்லாவற்றையும் வெளியே சொல்ல முடியாது. இருதயத்துக்குள்ளே இந்த துக்கம் உங்களை அழைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை அறிந்த தேவன். அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய துக்கத்தை நான் எடுத்து உங்களுக்குள்ளே சந்தோஷத்தை அருளுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்களேன், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பரிசுத்த பவுல் ஆவியானவரால் ஏவப்பட்டு தேவ பிள்ளைகளுக்கு, சபையில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எழுதுகிற வார்த்தை, ஆவியானவர் சொல்லி அவர் எழுதுகிறார். என்னுடைய பிள்ளைகள் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதனால பவுல் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் நான் சொல்லுகிறேன். அப்படின்னா நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து என்ன விரும்புவான்? என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்கணும்.
பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்கு தகப்பன் என்னென்னவோ காரியம் செய்கிறான். பிள்ளைகள் விரும்புகிறதை வாங்கி கொடுக்கிறான், விரும்புகிற இடத்திற்கு அழைத்து கொண்டு போகிறான், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி கொடுத்த மகிழ பண்ணுகிறான். பிள்ளைகளுடைய முகம் வாடிவிட்டால், துக்கம் வந்து விட்டால், எதுக்கு துக்கம், உனக்கு என்ன காரியம் என்று விசாரித்து அந்த துக்கத்தை மாற்ற பிரயாசப்படுகிறான். அதான் தகப்பனுடைய அன்பு. நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தகப்பனாக இருக்கிறவர். அவர் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய முகம் வாடும்போது ஆண்டவர் வந்து பேசுகிறார். ஏன் துக்கமா இருக்கிற, எதனால உன் முகம் வாடி இருக்கிறது, நீ சந்தோஷமா இருக்கணுமே, அதுக்காகத்தானே நான் சிலுவையில மரித்தேன், அதுக்காகத்தானே உன்னை ரட்சித்து என் பிள்ளையாக்கினேன், நீ இன்னும் துக்கமா இருந்தா நான் சிலுவையில மரித்தது வீணா இருக்குமே என்று ஆண்டவர் சொல்லுவார். அப்ப நாம் சந்தோஷமா இருக்க அவர் தன்னை சிலுவையிலே பலியாய் கொடுத்து நம்முடைய துக்கங்களை சிலுவையில சுமந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறார். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சிலுவையில சுமந்தார். ஏசாயா 53 வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய துக்கங்களை சிலுவையில சுமந்ததே நம்மை சந்தோஷப்படுத்த, நம்முடைய துக்கங்களை மாற்ற. அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். உனக்காக உன் துக்கத்தெல்லாம் நான் சிலுவையில சுமந்தேன், உனக்காக சிலுவையில அத்தனை பாடுகள் பட்டேன், நீ சந்தோஷமா இருக்கணும், நீ துக்கம் இல்லாம மகிழ்ச்சியா இருக்கணும், நீ தான் என்னை பலியா கொடுத்தேன், நீ ஏன் துக்கமா இருக்கிற, உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு துக்கம் உங்களை பாதித்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை மகிழ பண்ண விரும்புகிறார். அதான் தேவனுடைய விருப்பம். தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். எரேமியா 31 வசனம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். இதை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். இதை வைத்துதான் நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நான் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அப்ப நீங்க சந்தோஷப்படணும், உங்களுடைய துக்கம் நீங்கி மகிழ்ச்சி அடையணும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி இன்றைக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய சஞ்சலத்தை நீக்கி உங்களை மகிழ பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய விருப்பமே நீங்க சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதுதான். 1 தெசலோனிக்கேயர் 5 வசனத்தில் சொல்லப்படுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்க என் பிள்ளைங்க தானே, என்னால் ரட்சிக்கப்பட்டவங்க தானே, எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்கல்ல, என்னை பின்பற்றுகிறீங்கல்ல, என்னை விசுவாசிக்கிறீங்கல்ல, நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். எப்படிங்க சந்தோஷமா இருக்கிறது? இந்த மாதிரி பாடு வருது, பிரச்சனை வருது, தேவை வருது, உபத்திரவப்படுத்துறாங்க, நெருக்கிறாங்க, எப்படி சந்தோஷமா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நாம எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. நெருக்கப்பட்ட நிலைமையில சந்தோஷமா இருக்க முடியும். உபத்திரவத்திற்கு மத்தியில சந்தோஷமா இருக்க முடியும். பரிகாசங்களுக்கு மத்தியில சந்தோஷமா இருக்க முடியும். இழப்புகளுக்கு மத்தியில சந்தோஷமா இருக்க முடியும். அந்த சந்தோஷத்தை தருகிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த மாதிரி எல்லா சூழ்நிலையிலும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, விருப்பம். இந்த சந்தோஷம் என்பதற்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம், ஆனந்தம் என்று சொல்லலாம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிமா, சிலர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன், ரொம்ப ஆனந்தமா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒரே காரியத்தை குறிக்கிறாரு. நாம் மகிழ்ந்து களி கூறணும், சந்தோஷமா இருக்கணும். இதான் ஆண்டவருடைய விருப்பம். உங்களை குறைத்து இங்க வந்திருக்கிற எல்லாரை குறைத்து ஆண்டவருடைய விருப்பம். நீங்க மகிழ்ச்சியா இருந்தா ஆண்டு சொல்றாரு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் நடக்கணுமானா நீங்க ஆண்டவருக்குள்ள மகிழ்ந்து களி கூறணுமா? நீ சந்தோஷமா இருந்தாதான் நான் பெரிய காரியம் செய்வேன். நம்ம நினைக்கிற துக்கமா இருந்தாதான் ஆண்டவர் அற்புதம் செய்வாருன்னு.
நம்ம மகிழ்ந்து களி கூர்ந்தாதான் அவர் பெரிய காரியம் செய்வாராம். ஏனென்றால் நம்ம மகிழ்ந்து களி கூறும்போது ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம். அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம் எத்தனை பெரிது என்பதை நம் சந்தோஷத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறோம். அதுதான் நமக்கு அற்புதங்களை கொண்டு வருகிறாரு. இவனுங்க இவ்வளவு பிரச்சனை போராட்டத்துக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க, உங்களால் எப்படி சந்தோஷமா இருக்க முடியுது? நீங்க இருக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, நீங்க பணி செய்கிற இடங்கள்ல, வசிக்கிற இடத்துல யாராவது உங்களை அப்படி கேட்டிருக்காங்களா? என்னங்க இவ்வளவு பிரச்சனை போராட்டம்லாம் இருக்குது, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, அப்படி மாதிரி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்குதா? யோசித்து பாருங்க. நம்ம சந்தோஷமா இருக்குன்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனா சூழ்நிலை நம்மளை பாதிக்கிறது, சந்தோஷம் பாதிக்கப்படுகிறது. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் நீ. ஆனா இந்த சந்தோஷத்தை பாதிக்கிற மாதிரி காரியங்களை பிசாசு கொண்டு வருகிறான். அதற்கு நம்ம இடம் கொடுத்து நம்முடைய சந்தோஷத்தை இழந்து துக்கமாய் மாறி விடுகிறோம். ஆனா ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதான் கர்த்தருடைய விருப்பம். சிலரை கேட்கும்போது எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, நல்லா இருக்க, சந்தோஷமா இருக்கிற ஆண்டவர் எங்களை சந்தோஷமா வச்சிருக்கிறார் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. பெரும்பாலான பேர் சொல்லுவாங்க, என்ன ஏதோ இருக்கிறோம் பிரதர், ஒரே பிரச்சனையா பாடுகளா நெருக்கமா தான் இருக்குது அப்படி சொல்லி சலித்து கொள்ளுகிற மக்கள் தான் அதிகம். அப்படியே சோர்ந்து போன வார்த்தைகளை பேசுறவங்க தான் அதிகம். ஏன் உலகத்துல வாழணும்னு இருக்குது, இதை விட ஆண்டவர் எடுத்துக்கொண்ட பரவாயில்லன்னு தோணுகிறது, அப்படிலாம் ஒரு வெறுப்பாக பேசக்கூடிய மக்கள் அநேகம். ஆனா ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த மாதிரி வார்த்தைகள் அல்ல, சோர்ந்து போகிற அல்லது அவிசுவாசமான வார்த்தைகள் அல்ல. ஆண்டவர் என்ன சந்தோஷமா வச்சிருக்கிறாரு, அவருக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை வாழணும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆனா இந்த சந்தோஷத்தை நம்ம எப்பொழுதுமே வெளிப்படுத்துகிறோமா என்பதை யோசித்து பாருங்க. நிறைய பேர் சோகமா துக்கமா அப்படியே வேதனையோட ரட்சிக்கப்பட்டேன்பாங்க, ஆவில நேரமே அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க, எப்பவுமே சோகமா இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? எப்பவுமே துக்கமா இருப்பாங்க. எப்பவுமே சில ஆண்கள் தாடி வளர்த்து சோகத்தை வெளிப்படுத்துறாங்களாம், அவங்க துக்கமா இருக்கிறாங்களாம், அதனால தாடி வளர்த்து கொண்டு அலைவாரு. தேவ பிள்ளைகள் அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. துக்கமா இருக்கிறேன் அதனால தாடி வளர்க்கிறேன் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள்ள எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நீங்க மகிழ்ந்து இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்ப சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசி இருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க என்ன வேண்டிக் கொள்றீங்களோ அதில் அற்புதம் நடக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறாரு. இல்லை, உங்களுடைய இருதயத்தை என்ன பார்க்கிறாரு? இருதயத்தில் அன்பு இருக்குதான்னு பார்க்கிறாரு. அன்பு, தேவன் அன்பா இருக்கிறார், நாம அன்பா இருக்கணும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று பைபிள்ல இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி வெறும் விசுவாசத்தை சொன்னா போதாது, தேவ அன்பினால் நிறைந்திருக்கணும். சத்துருக்களை கூட நம்ம நேசிக்கணுமா, பகைக்கிறவங்களுக்கு கூட அன்பு காட்டணுமா. அந்த அன்பு இயேசு நமக்கு காண்பித்த அன்பு. ஆண்டவரே, அந்த அன்பினால் என் உள்ளத்தை நிரப்புங்க, நான் எல்லாரையும் நேசிக்கணும், என்னை போல மற்றவங்களை நேசிக்கணும் அப்படின்னு கேட்டு பாருங்களேன். உங்களுடைய உள்ளத்துல இந்த தேவ அன்பு வரும். அந்த அன்பினால் நிறைந்து நீங்க ஜெபித்து பாருங்க, உடனே ஆண்டவர் அற்புதம் செய்து தருவார். இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா, எனக்கு இந்த அன்பு கொடுங்க, நான் யாரை குறித்து பொறாமை கொள்ளக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது, எல்லாத்துக்கிட்டே அன்பா இருக்கணும், அந்த தேவ அன்பை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா? கேட்டு உங்களுடைய அற்புதத்துக்காக ஜெபிக்கணும். சரியா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த அன்பு எனக்கு வேணும், நான் தேவ அன்பை நான் நிறைந்திருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய அன்பை எனக்கு தாரும். சத்துருக்களை நேசிக்கிற அன்பு, பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்கிற அன்பை எனக்கு தாரும். என்னை பகைத்து ஏளன பண்ணி கேவலம் பண்ணுகிற மக்களை கூட நான் நேசித்து அவங்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட அன்பை எனக்கு தாரும். என்னை நேசிப்பதை போல நான் மற்றவர்களை நேசிக்கணும். அந்த நேசத்தோட ஜெபிக்கிறப்பா, ஆண்டவரே சுகம் கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா, வழியை திறந்து கொடுங்கப்பா. இந்த சகோதரனை தொடுங்க, சகோதரியை தொடுங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு நான் வேண்டிக் கொள்ளும் பொழுது அற்புதம் அந்த குடும்பத்தில் நடக்கட்டப்பா.
அவருடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காய் நன்றி, சுகம் கொடுத்ததற்காய் நன்றி, விடுதலையை மாற்றத்தை காண போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Navlamavadi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.